My dear students, in class 12 physics chapter 1 example 1.1 பார்க்க போறோம். Calculate the number of electrons in 1 coulomb of negative charge அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா quantization charge Q equal to NE இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இங்க Q equal to 1 coulomb கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ n ஒன் சைட் பண்ணிட்டோம்னா n is equal to Q by E அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் மீன்ஸ் n equal to Qக்கு பதிலாக 1 coulomb by எலக்ட்ரான் இல்லையா? ஸோ எலக்ட்ரானோடது நெகட்டிவ் சார்ஜ் நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம். அதனோட சார்ஜ் வந்து 1.6 into 10 power minus 19. ஓகே, இப்போது இதை நான் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், நல்லா கவனிங்க. கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறேன் பாருங்கள். 1 by 1.6 into 10 into 10 power minus 19 மேலே ஒரு into 10. அது எதுக்காகனா அந்த டெசிமலை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ 10 by 16 இந்த 10 power 1 இங்கே 10 power minus 19 இல்லையா? சிம்பிளிஃபை பண்ணும்போது 10 power minus 18 அப்படின்னு வந்துடும். ஓகே, தென் 10 by 16 தனியாக பண்ணிக்கலாம். இந்த 10 power minus 18 மேலே கொண்டு வந்துடலாம். அப்போ 10 power plus 18 வந்துடும். ஓகேவா? இப்போது இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதாவது 10 வந்து 16ஆல் டிவிஷன் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போது 16 வந்து பெரிய நம்பர்னால இங்கே ஒரு டெசிமல் வச்சுட்டு இது கூட ஒரு 0 போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் எவ்வளோ? 5 into 16 80. அப்புறம் 6 into 16 6 6 are 36, பேலன்ஸ் 3, 6 1 is 6, 6 plus 3 9 96, பேலன்ஸ் 4. இப்போ இதுக்குள்ளே 2 டைம்ஸ் வரும். 2 16s are 32, பேலன்ஸ் 8. இப்போ 5 டைம்ஸ் வந்துடும். ஸோ 5 into 16 is 80, பேலன்ஸ் 0 வந்துடுச்சிங்களா? அப்போது இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுறச்ச 0.625 into 10 power 18. ஓகே, ஸோ இத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க கேட்டது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 coulomb ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ நம்ம 0.625 into 10 power 18 எலக்ட்ரான்ஸ்னு கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.